லக்ஷ்மி, உங்க அத்தை சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியாமா? இது உன்னோட வீடு. நீ விரும்பின மாதிரி இருக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம். உன்னை எதிர்க்கிறதுக்கோ வேணான்னு சொல்றதுக்கோ இங்க யாருக்குமே அதிகாரம் இல்லம்மா. கோட்டையில இருக்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ராஜாக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு அர்த்தம் இல்ல மாமா. அந்த அதிகாரத்தை மக்கள் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ராஜாங்கிற பதவிக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அந்த ஆட்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு இந்த வீட்டுல மருமகன்ற ஒரு சிம்மாசனம் இருக்கு, மனைவிங்கிற பதவி இருக்கு. ஆனா அந்த விஷயங்களை ஏத்துக்கிற பந்தங்களும் உறவுகளும் இங்க எதுவுமே இல்ல. அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போட்டா எல்லாத்துக்கும் நீ தலையாட்டுவியா? யார் யாரோ உன்னை கண்ட்ரோல் பண்ணா உன்னோட நிலைமைய நீ இப்படிதான் கேள்விக்குறியாக்குவியா? மேகங்கள் வந்து சூழ்ந்துட்டா சூரியனோட வெப்பமும் குறைஞ்சிருமா மாமா? என்ன சுத்தியும் தப்பா பேசுறதும் தப்பான பழிகளும் மேகம் மாதிரி சூழ்ந்திருக்கு மாமா. அதோட மறைவுல நான் மறைஞ்சிருக்கிறத தவிர வேற வழியே இல்ல. எதுக்குன்னா நான் இங்க திரும்பி வந்ததுக்கான காரணமே வேற, என்னோட லட்சியம் வேற. என்னோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் அது தப்பே இல்ல மாமா. என்னமோம்மா, உன் வீட்லயே நீ மூணாவது மனுஷி மாதிரி இருக்கிறது, எந்த ஒரு உணர்வும் இல்லாம வாழ்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு. உன்னோட இடத்தை நீ பாதுகாக்கிறது முக்கியம்னு நீ தெரிஞ்சுக்க. நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுல ஒரு போரே நடக்கும். ஓ, ஜானு போன் ரிங் ஆகுதா? விவேக் ஏன் ஜானுக்கு கால் பண்றான்? இவங்க கனெக்ஷனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட் பண்ணணும். இந்த ஜானுக்கு என்கிட்ட பேசுறதே பிடிக்கலையா? இந்த ஜானுக்கு என்னதான் ஆச்சு? என்ன பண்ற ஷாலினி? என்னோட போனுக்கு கால் வந்துச்சுன்னா நீ எதுக்கு கட் பண்ற? அது வந்து நீதான் இங்க இல்லல ஜானு. பாவும் போன் பண்றவங்க பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிடுவாங்கல்ல, அதான் கட் பண்ண. என் போனை கட் பண்ணணுமா கண்டினியூ பண்ணணுமான்னு நான் தான் டிசைட் பண்ணணும். நடுவுல நீ எதுக்கு கட் பண்ற? இப்பதான் விவேக் ஜானுவிக்கு போன் பண்ணிருந்தான். பண்ணி ஜானு கிட்ட ஏதோ சொல்ல நினைச்சிருக்கான், ஆனா எதுவும் சொல்லாம போனை வச்சிட்டான். அதுக்கு அவன் சொல்லணும்னு நினைச்சது ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூன்னு ஏதாவது இருந்தா என்னோட நிலைமை என்ன ஆகுறதுமா? அந்த விவேக் மட்டும் ஜானுக்கு கனெக்ட் ஆயிட்டானா அப்புறம் நடுவுல நான் டிஸ்கனெக்ட் ஆயிடுவேன். இப்பவே அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம இதுக்கு மேலயும் அப்படியே விட்டுட்டா ஜானு விவேக்கோட சேர்ந்துருமா கன்ஃபார்ம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதடி. அந்த ஜானு மரத்தோட இலைய புடிச்சா நாம நேரா மரத்தோட வேரையே புடிச்சிடலாம். என்ன சொல்ற?
இங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணா அங்க பல்ப் எரியற மாதிரி விவேக்கோட இஷ்டம் நஷ்டம் கஷ்டம் எல்லாம் அந்த தேவயானி கையில தான் இருக்கு. நாம நேரடியாவே தேவயானி கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேசிருவோம். நேரடியா கேட்டா தேவயானி சரின்னு ஒத்துக்கிட்டு என்ன அவ மருமகளா ஆக்கிப்பாளா? ஏத்துக்கலனா நான் விட்டுருவேனா? லக்ஷ்மிய வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நம்ம கூட கை கோத்து விவாகரத்து பத்திரத்துல வந்து கையெழுத்து வாங்கினா அப்பவே அந்த தேவயானி குடுமி நம்ம கைக்கு வந்துருச்சு. விவேக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா நீ ரகசியமா பண்ண விஷயத்த வெளிச்சம் போட்டு காட்டுவேன்னு மிரட்டுவேன். அந்த பயத்துல தேவயானி நம்ம வழிக்கு வராம இருந்துருவாளா என்ன? நம்ம வழிக்கு வந்துருவாளா அவ? கண்டிப்பா வந்துதான் ஆகணும். என்ன நம்பு. சீக்கிரமே உனக்கும் விவேக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு என்னோடது. நீ இனிமே இந்த விஷயத்த நினைச்சு கவலைப்படாத. சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து எரியற வயித்துல கொட்டிக்கோ வா. ஜெகதீஸ்வரி, இவங்க தான் என் பசங்க, விவேக், சஞ்சனா. ஹாய் ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஹாய் விவேக். ஹாய் சஞ்சனா. விவேக் சினிமா ஹீரோ மாதிரி இருக்கான். என் பொண்ணு பார்த்தா இவனை விடவே மாட்டா. பின்ன இந்த தேவயானியோட பையனா சும்மாவா? நீ சொன்னது என்னமோ உண்மைதான் தேவயானி. விவேக்குக்கும் என் பொண்ணுக்கும் எல்லா விதத்திலயும் பொருத்தம் அற்புதமா இருக்கும். ஆனா சஞ்சனா தான் நிறைய மாறணும்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு கொஞ்சம் மாடர்னா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன இருக்கு ஜெகதீஸ்வரி? என் பொண்ணு நினைச்சா அந்த மாதிரி மாறிடுவா. உன் இஷ்டத்துக்கு நீ மாத்திக்கோ. உன் பையனுக்கு பிடிச்ச மாதிரி அவளை நீ மாத்திக்கலாம். யாரு வேண்டானது? மாத்திடுற. என் மருமகளை என் பையனுக்கு ஏத்த மாதிரி சீக்கிரமா மாத்தி காட்டுறேன். சரி ஆண்டி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. சரி விவேக். வா. அவங்க யாருன்னே தெரியாம எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம மாமா அவங்க கிட்ட எதுக்கு ஏதோ ப்ராமிஸ் பண்ண மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றத கண்மூடித்தனமா செய்வோங்கிற தைரியம் நினைக்கிறேன். மாம் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டோங்கிற நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, டோன்ட் வரி சஞ்சனா. இந்த வீட்டுல முடிவு எடுக்கிறது, யாருக்கு என்ன வேணும்னு பாத்துக்கிறது யாருன்னு தெரியும்ல, பெரியம்மா தான். பெரியம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். பெரியம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி அப்புறம் பேசலாம். நீ சொன்ன மாதிரி அந்த டைம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் தேவயானி. நம்ம பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். சரி. ஆண்டி, நீங்க எங்க இருக்கீங்களா? உங்களை தான் நான் வீடு முழுக்க தேடிட்டு இருந்தேன். எதுக்கு மனிஷா? அது வந்து